அன்பிற்கினிய ஆசிரியர் தொழில்முறை UGTRB நியமன தேர்வு அழகு 5ல தாயுமானவர் பாடல்கள் குறித்த செய்திகளை பார்க்கலாம். தாயுமானவர் பாடல்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1706 முதல் 1744 வரை திகழ்ந்த பெரியார் தாயுமான சுவாமிகள் திருமறைக்காட்டிலே சைவ வேளாளர் குலத்திலே கேடிலியப்ப பிள்ளையின் 2வது மகனாய் பிறந்தார். திருச்சிராபுரம் திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்றோம் இல்லையா, விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரின் கணக்கராக தந்தை பணிபுரிய வடமொழி தென்மொழி இரண்டும் கற்ற இவர் மௌன குரு என்பாரிடம் அறிவுரை பெற்றார். தந்தையார் இறந்தவுடன் அரசு வேலையில் அமர்ந்தார். தந்தையார் அந்த பணி, அந்த அரசு கணக்கர் பணி இவருக்கு கிடைக்குது. நாயக்கர் இறந்த பின் அரசி மீனாட்சி தன்பார் காட்டிய முறையற்ற அன்பு காரணமாக ஒரு நாள் இரவு ஊரை விட்டு ஓடினார். விஜய ரகுநாத சொக்கலிங்கர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மனைவி இவங்க கிட்ட கொஞ்சம் நடந்துக்கக்கூடிய விதம் இவருக்கு தவறாப்பட்டதுனால திருச்சியிலிருந்து அவர் வேற ஊருக்கு போயிடுறார். ராமநாதபுரத்தில் தன் தமையனோடு இருந்தார். திருச்சியிலிருந்து ராமநாதபுரத்துக்கு போறாரு. தன் அண்ணனோடு அவர் அங்கே தங்கியிருக்கிறார். அவர் கட்டாயப்படுத்தியதால் மட்டுவார் குழலி என்ற பெண்ணை மணந்தார். கனக சபாபதி என்னும் ஆண் குழந்தை என்ற மனைவி மறையவே யோக ஞானங்களில் சிறக்க துறவு பூண்டார். மனைவி இறந்துடுறாங்க ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துட்டு. அதற்கு பிறகு அவர் துறவி ஆயிட்டார், துறவு போன்றார். சைவ சித்தாந்தம் அத்வைதம் ஆகிய இரு நிலைக்கும் ஒரு வகை சமரசம் கண்டவர். உபநிடத கருத்துக்களையும் மற்ற ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக தமிழில் பாடியவர் என பேராசிரியர் மு வரதராசனார் இவரை பாராட்டுகின்றார். இவரது பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுகின்றன. ஆழ்வார்களைப் போன்று காதல் துறைகளின் வாயிலாக உயர்ந்த உண்மைகளை உலகுக்கு உணர்த்தினார். கன்னி என்றழைக்கப்படும் இரண்டடி பாடல் வகையை இவர் கையாள்கின்றார். இவரது பாடல்கள் அனைத்தும் தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த கன்னி, பராபர கன்னி, எக்கால கன்னி, இந்த கன்னி வகை பாடல்கள் பாடுறதுல தலை சிறந்தவர் தாயுமானவர் பாடல் அப்படிங்கிறாங்க. தாயுமானவர் பாடல்கள் எல்லாத்தையும் தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற பேர்ல நூலா தொகுத்திருக்காங்க. சிற்சில இடங்களில் சித்தர் கருத்தை ஒத்து பாடும் இவர் தம் காலத்தில் சமய போராட்டங்களையும் பூசல்களையும் கண்டு மனம் வெறுத்து சமரச ஒளியையே அதிகம் பாடியுள்ளார். சமயத்திலிருந்து விலகிட்டார். ஏன்னா அன்றைக்கு சமய பூசல் நிறைய இருந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு சமரசத்தை தேடி அவர் நிறைய பாடல் பாடினாரு. தேசோமயானந்தம், கருணாகரம், பரஞ்சோதி, பரதெய்வம் போன்ற சொற்கள் இவருக்கே உரியவை. இது எல்லாமே எந்த ஒரு இறைவனுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்ல முடியாது. மேலான பொருள், பரம்பொருள் அப்படிங்கிற வார்த்தை மேலான பொருள். எந்த கடவுளை சார்ந்த எந்த சமயத்தை சார்ந்த கடவுள் பேரும் குறிப்பிக்காம பரம்பொருள் அப்படின்னே மட்டும் சொல்ற. சும்மா இருக்க அருளா என்று இறைவனிடம் வேண்டுபவர். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. பராபர கண்ணியோட 221வது கண்ணி. தாம் செய்யும் இறை வழிபாட்டை நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம் அன்பே, மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று கூறுகிறார். ஆனந்த களிப்பு, பைங்கிலி கன்னி, ஆகார புவனம் என்பன கன்னி வடிவில் அமைந்தவை. மொத்தம் 1452 பாக்களை 56 பிரிவுகளில் இவர் பாடியுள்ளார். பொய்யுலகும் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யனவே மெய்யனினை மெய்யனவே மெய்யுடனே காண்பேனா கண்ணி என ஏங்கிய இவர் ராமநாதபுரத்தில் உள்ள முகவையில் நித்திய சமாதி அடைந்தான்னு கொடுத்திருக்காங்க. இங்கே அவர் மறைந்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வருடம் பிழையா இருக்கு. நம்ம அறிமுகத்தில் 1744ன்னு பார்த்தோம் இல்லையா, 1704 முதல் 1744 வரை அப்படின்னு சொல்லி. அதனால இந்த வருடம் மட்டும் அவர் முக்தி அடைந்த வருடம் மட்டும் பிழையா இருக்கு. அதை மட்டும் நம்ம திருத்திக்கலாம். இத்துடன் தாய்மானவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் UGTRB நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.